அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜேஆர் பேசுகிறேன். சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது, மக்களிடம் கொள்ளையடித்ததை மக்களிடமே சேர்ப்பேன். ஊழல் அரசியல்வாதிகள் மக்களிடம் கொள்ளையடித்ததை மக்களிடமே மீட்டெடுத்து கொடுப்பேன். உண்மையிலேயே மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் இது. உண்மையிலேயே அதை அவர் செய்தார். அதாவது, இன்றைக்கு அரசியல் என்பது வியாபாரமாகிவிட்டது. ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் பல ஆயிரம் கோடிகளை அரசியல் என்ற பெயரில் கொள்ளையடித்து தங்களுடைய குடும்பத்தின் பெயரிலும் குடும்பத்தினர் பெயரிலும் பினாமிகள் பெயரிலும் வைத்திருக்கின்றனர். இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து மக்களிடமே மோடி அவர்கள் சேர்ப்பார்களேயானால் மிகச்சிறந்த அவர் செய்யும் இந்தியாவிற்கு பாரதத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய சேவை அது. உண்மையிலேயே அவர் அதனை செய்தார். அதுதான் கேள்விக்குறி. செய்வாரா என்பது என்றால், நிறைய வாக்குறுதிகளை அவர் கொடுத்தார், எதையுமே செய்யவில்லை. இதை செய்தார் என்றால் உண்மையிலேயே அவர் பிரதமராக இன்னும் 10 ஆண்டுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். என்ன செய்யணும்னா, ஒரு கட் ஆஃப் இயர் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு 1970களில் இருந்து அதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் நேர்மையானதாகத்தான் இருந்தது. இந்த அளவுக்கு கெட்டுப்போகவில்லை. ஆகவே 1970 என்கின்ற ஒரு கட் ஆஃப் டேட், இது எக்ஸாம்பிள் தான். இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் வருமானத்திற்கு மீறி சேர்த்திருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் தங்களின் பெயரிலேயோ தங்களது குடும்பத்தின் பெயரிலேயோ குடும்பத்தினர் பெயரிலேயோ அல்லது பினாமிகள் பெயரிலேயோ சேர்த்திருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் செல்லாது என்று சட்டம் இயற்றி அறிவிக்க வேண்டும். இதனை மோடி செய்வாரா? அவ்வாறு செய்தால் நிச்சயமாக மோடி அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் பிரதமராக இருந்து கொள்ளட்டும். ஆனால் இதனை செய்ய வேண்டும். கட்சி வேறுபாடு என்று அனைத்து கட்சியினரும் இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பிறகு அவர் ஒரே நிமிடத்தில் ஒரே நாளில் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தார். அது எளிதான ஒரு செயல். அதில் பட்ட துயரங்கள் மக்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இதை செய்தால், இதுபோன்ற அறிவிப்பை ஒரு சட்டமாக நிறைவேற்றி செய்தால் மக்கள் எல்லாம் அவரை போற்றுவார்கள். இதுதான் உண்மை. ஆனால் செய்வாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் அத்தனை ஊழல் பெருச்சாளிகளும் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். பிஜேபி உட்பட எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகளில் ஒரு கால் இடதுசாரி சக்திகள் வேண்டுமானால் இப்படி ஒரு சட்டத்தை வரவேற்கலாம். ஏனென்றால் அவர்கள் யாரும் பெரும்பாலும் பெரிய சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, பினாமிகள் பெயரிலும் குடும்பத்தவர் பெயரிலும். இப்படி ஒரு சட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வருவாரையானால் மக்கள் முழுதும் ஆதரிக்க தயாராக உள்ளோம். அதாவது, அரசியல்வாதிகள் அதிகாரிகள் 2 வர்க்கத்தினருமே ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு 70களிலோ அல்லது 80களிலோ 70கள் தான் சிறப்பாக இருக்கும். இந்த 70களில் உள்ள தேதிக்கு பிறகு எந்த சொத்து சேர்த்திருந்தாலும் அந்த சொத்து மக்களை சேர வேண்டியது, அரசாங்கத்தை சேர வேண்டியது என்று இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதன் மூலம் இந்தியாவில் மிகப்பெரிய அரசாங்க கருவூலத்தை நிரப்பி அதன் மூலம் மிகப்பெரிய நலத்திட்டங்களை செய்யலாம். மருத்துவமனைகள், சாலை வசதிகள், உயர்கல்வி வரை இலவச கல்வி, இது போன்ற மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் சாதிக்க முடியும். ஆனால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்த்திருக்கின்ற சொத்துக்களை பறிமுதல் செய்து மக்களிடமே, அதாவது அரசாங்கத்திடமே சேர்க்க வேண்டும். அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும். மோடி அவர்கள் வெறுமனே
வாக்குறுதி கொடுத்தால் போதாது, இதனை உண்மையிலேயே அவர் நெஞ்சில் திறம் இருந்தால் இதனை செய்ய வேண்டும். மக்களிடம் கொள்ளையடித்ததை மக்களிடமே சேர்ப்பேன் என்று சொல்கின்ற மோடி அவர்கள் இதனை செய்தால் உண்மையிலே நாம் பாராட்டலாம், வாழ்த்தலாம். ஆனால் இதனை செய்ய வேண்டும். இதனை செய்த பிறகு அத்தனை ஊழல் சொத்துக்களையும் சட்டத்தின் மூலம் சட்டத்தை இயற்றி அதன் மூலம் பறிமுதல் செய்து மக்களின் சொத்துக்களாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதிகாரியும் அதிகபட்சம் 50 கோடி வைத்திருக்கலாம். 50 கோடி என்பதே மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய தொகை. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அல்லது 25 கோடி 50 கோடி என்று ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் அதிகபட்ச சொத்து வைத்துக்க கொள்ளக்கூடிய எல்லா சொத்துக்களும் இடுப்பு அசையும் சொத்துக்கள், அசைய சொத்துக்கள், வீடு, நிலம், தங்கம் அனைத்தையும் சேர்த்து 50 கோடி வைத்திருக்கலாம். அதற்கு மேல் இருக்கின்ற அத்தனை சொத்துக்களும் அரசாங்கத்திடம் மக்களிடம் கொள்ளையடித்தது. அது அதிகாரியாக இருந்தால் 50 கோடிக்கு மேல் சேர்த்திருந்தால் நிச்சயமாக மக்களிடம் கொள்ளையடித்ததாகத்தான் இருக்க முடியும். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி. ஸோ அதுபோன்ற ஒரு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும். அந்த சட்டத்தை இயற்றி அந்த சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி மக்களிடமே சேர்க்க வேண்டும். இதை மோடி அவர்கள் செய்தால் உண்மையிலேயே மோடியை நாம் பாராட்டலாம். ஆனால் செய்வாரா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அவர் ஏற்கனவே 15 லட்சம் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லேயும் போடுறது அப்படி சொன்னதெல்லாம் சும்மா எலெக்ஷன் ஜும்லா என்று அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதுபோல் இதுவும் ஒரு ஜும்லாவாக இருந்தால் இருக்கும். உண்மையிலேயே அவர் செய்தால் பாராட்டலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றொரு தலைப்பில் நாம் பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.